ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, வண்டி இந்த 600cc அபவ், தட் இஸ் நல்ல எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்கிற சூப்பர் பைக்ஸினுடைய பல பைக் ஓனர்ஸ் இந்த ரஃபிங் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அது எந்த லெவலுக்குன்னா அப்படி ஒரு சத்தம் வரும். அந்த ரவ் லிமிட்டர் டச் ஆகிற மாதிரி ரவ் பண்ணுவாங்க, அப்படி வரும். இது பண்ணுறதுல வண்டியோட மோட்டருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இது வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. சரி, நாம் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி 100% ஓரளவுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் எனக்கு ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். வண்டி நியூட்ரலில் போட்டு நிறுத்தி நீங்கள் ரஃப் பண்ணும்போது வண்டியினுடைய லூப்ரிகேஷன் மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்கும். அதுக்கு அர்த்தம் உங்கள் இன்ஜினை வந்து நீங்கள் ஹை டெசிபிளில் ரவ் பண்ணும்போது அந்த இன்ஜினுக்கு வரக்கூடிய லூப்ரிகன்ஸ் எதுவுமே கரெக்டாக சர்க்குலேட் ஆகாது. அப்போ அந்த பிஸ்டன் அது இது எல்லாம் இந்த லூப்ரிகேஷன் இல்லாமல் ஒர்க் ஆகும்போது ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகி ஒரு பாயிண்டில் இன்ஜின் ஃபெயிலியர், ஒரு இன்ஜின் பிளாஸ்ட் இல்லாட்டி ஒரு இன்ஜின் பிளாக் வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம், எஸ்பெஷலி 600 லிட்டர் கிளாஸ் பைக்கில் நீங்கள் ரஃப் பண்ணும்போது உங்கள் மோட்டர்னுடைய எக்ஸாஸ்ட் ஹெட்டர் இருக்குல்ல, ஹெட்டர் அது 800 டிகிரி ஹீட்டில் போய் நிற்கும். யோசிச்சு பாருங்க, 800 டிகிரி ஹீட்டில். அப்போ அந்த இன்ஜினுடைய அந்த சீல்ஸ் அது இது எதுக்குமே அந்த ஹீட்டை வந்து வண்டி ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கும்போது ஏரேஷன் இல்லாமல் தாங்கக்கூடிய சக்தி அதுக்கெல்லாம் இல்லை. அது எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையாக நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா தயவு செய்து தமாஷுக்கு கூடி ரவ் பண்ணாது. வண்டியில் போகிறீங்க, சும்மா அப்படியே எப்பாவது ஒரு வாட்டி அப்படின்ட்டு போகிறீங்க, ஓகே. வண்டியை நிறுத்தி நியூட்ரலில் போட்டு அந்த ஃபயர் வர்றது, மோட்டரே ஃபயர் ஆகிடும்.